Hello students, welcome to our YouTube channel Easy Maths. இன்னைக்கு நம்ம எந்த கொஸ்டின் பார்க்க போறோம்னா 11th Maths exercise 2.4ல fourth sum பார்க்கலாம். If 1 root of k into x minus 1 the whole square which is equal to 5x minus 7 is double the other root. Show that k equal to 2 or k equal to minus 25 அப்படின்னு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட் வந்து ஒரு ரூட் நம்ம ஆல்ஃபான்னு எடுத்தோம் அப்படின்னா டபுள் த அதர் ரூட் இன்னொரு ரூட் எனக்கு நான் 2 ஆல்ஃபான்னு எடுப்பேன். அப்படி எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு கேவோட வேல்யூ இது அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கிவன் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா k இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 5x மைனஸ் 7. ஸோ இதை வந்து நான் a மைனஸ் பி த ஃபார்முலா அப்படி போட்டேன் அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இந்த ஃபார்முலா தான் இருக்கு. இங்கே a வந்து x, தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் இஸ் 1 மைனஸ் 2abங்கிறது 2x. ஸோ அந்த ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து இந்த கேவை நான் உள்ள கொண்டு போய் ஒவ்வொன்றுக்குள்ள மல்டிப்ளை பண்ணா kx ஸ்கொயர் பிளஸ் கே மைனஸ் 2kx அப்படின்ற மாதிரி ஈக்குவல் டு 5x மைனஸ் 7. அதுக்கடுத்து இந்த ரெண்டையும் நான் இங்க கொண்டு வந்துடுறேன். 5x மைனஸ் 7 இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா மைனஸ் 5x பிளஸ் 7 ஈக்குவல் 0. இப்ப எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் தனியாகவும் எக்ஸ் டேர்ம் மைனஸ் 2kx மைனஸ் 5x. ஸோ எக்ஸ் டேர்ம்ல எக்ஸை காணது மைனஸோட சேர்த்து எடுக்கும் போது எனக்கு இங்க பிளஸ் 2kவும் இங்க மைனஸ் எடுத்தனால இங்க பிளஸ் 5 இன்ட்டு எக்ஸ்னு இருக்கும். அதுக்கு லாஸ்ட் இருக்க கான்ஸ்டன்ட் இந்த கேவு இந்த 7 தான். ஸோ கே பிளஸ் 7 அப்படின்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒன் ரூட் இஸ் டபுள் அதர்னால ஒரு ரூட் ஆல்ஃபானா இன்னொரு ரூட் 2 ஆல்ஃபான்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் போடும்போது ஆல்ஃபா பிளஸ் 2 ஆல்ஃபா தட் இஸ் 3 ஆல்ஃபா. ஸோ இதோட சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது? ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்படி போடும்போது பியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2kx பிளஸ் 2k பிளஸ் 5 இதுதான். ஏன்னா ஆல்ரெடி மைனஸோட சேர்ந்து இருக்கு. அப்ப ஏ வந்து எனக்கு வந்து 1 சாரி கே ஏ வந்து எனக்கு கே, பி வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2k பிளஸ் 5, சி வந்து எனக்கு என்ன அப்படின்னா k பிளஸ் 7. ஓகேவா? ஏ வந்து k, பி வந்து 2k பிளஸ் 5, சி வந்து k பிளஸ் 7. இது நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன போடுவேன்? மைனஸ் பி பை ஏ அப்படின்னு சொல்லி மாதிரி போடுவேன். ஸோ 2k பிளஸ் 5 டிவைடட் பை ஏ வந்து k நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஸோ 2k பிளஸ் 5 டிவைடட் பை k அப்படின்றது ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபாங்கிறது எனக்கு என்ன பண்ணுது? 3 ஆல்ஃபா. நெக்ஸ்ட் இந்த 3 இங்கே கொண்டு போயிடுறேன். ஸோ 2k பிளஸ் 5 டிவைடட் பை 3k அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா தட் இஸ் k பிளஸ் சி பை ஏ போடுவோமா? சி பை ஏ. சி வந்து எனக்கு என்னது? k பிளஸ் 7 இருக்குல்ல, k பிளஸ் 7. ஏ வந்து நம்மளுக்கு என்னன்னு கேன்னு எடுத்தேன். ஓகேவா? அப்ப k பிளஸ் 7 பை k. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா வந்து 2 ஆல்ஃபா ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர், அதாவது ஆல்ஃபாக்கு பதிலாக நான் இங்க வச்சிருக்க இந்த 2k பிளஸ் 5 டிவைடட் பை 3k நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ 2k பிளஸ் 5 டிவைடட் பை 3k ஸ்கொயர்னால ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு k பிளஸ் 7 டிவைடட் பை k அப்படின்னு எடுத்துக்கேன். ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவும் இதை 3k ஸ்கொயர் பண்ணா 9k ஸ்கொயர் வந்துருச்சு. சரி, இதை நான் a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி போட்டேன்னா ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் தட் இஸ் 2k ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 4k ஸ்கொயர் கிடைக்குது. அதுக்கடுத்து 5 ஸ்கொயர்னா எனக்கு என்னது? 25 பிளஸ் 2ab 2 இன்ட்டு 2k இன்ட்டு 5. ஸோ என்ன கிடைக்கும்? 2 2 4 4 5 20k அப்படின்ற மாதிரி கிடைக்குது எனக்கு. ஓகேவா? 20k அப்படின்ற மாதிரி கிடைக்குதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டினாமினேட்டருக்கு இந்த கேவும் டினாமினேட்டர் கே ஸ்கொயர்ல ஒரு கே மட்டும் கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ண ரிமைனிங் மல்டிப்ளை பண்றேன். ஸோ 2 வச்சு நான் இங்க ஃபர்ஸ்ட் உள்ள கொண்டு போயிடுறேன். 2 into 4k square, so 8k square. 2 into 25, 50. 2 into 20k, 40k. This is equal to, இங்க எனக்கு ஒரு 9 ஒரு k இருக்கும். அதான் இங்க கொண்டு போய் மல்டிப்ளை பண்றேன். ஸோ அதை என்ன பண்றேன்? உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அடுத்த ஸ்டெப்ல. ஸோ 9k ஸ்கொயர் பிளஸ் 9 7s 63k. நெக்ஸ்ட் இங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் என்ன பண்றேன்? அங்கிட்டு நான் கொண்டு போய் ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்றேன். ஸோ 9k ஸ்கொயர் பிளஸ் 63k ஆல்ரெடி இருக்கு. இந்த இருக்கிறது minus 8k square minus 50 minus 40k which is equal to 0ன்ற மாதிரி இருக்கும். ஸோ 9k ஸ்கொயர்ல இருந்து 8k சப்ட்ராக்ட் பண்ணா 1k ஸ்கொயர், 63k ல இருந்து 40k சப்ட்ராக்ட் பண்ணா 23k, ரிமைனிங் மைனஸ் 50 அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இது ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் மாதிரி வந்திருக்கு. இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனை நான் ஃபேக்டரைஸ் பண்ண போறேன். ஸோ k ஸ்கொயர் பிளஸ் 23k, ஸோ மைனஸ் 15 இருக்கு. 2 25 ஆஃப் 50 எதுக்கு நான் மைனஸ் பண்ணா -2 அப்படின்னா தான் எனக்கு பிளஸ் 23 கிடைக்குது.
So k minus 2 into k plus 25. That is k minus 2 equal to 0. That is k plus 25 equal to 0. That is k equal to plus 2. இங்க கொண்டு போகும்போது k equal to minus 25. So நம்மளுடைய கொஸ்டின்ல பார்த்தா அப்படின்னா ப்ரூஃப் பண்ண வேண்டியது இதுதான். ஓகேவா? ஷோ தட் k equal to 2 or k equal to minus 25 ப்ரூஃப் பண்ண சொல்லியாங்க. ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே. தேங்க்யூ.